கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசி. ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியில எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. புனர்பூசத்தின் 4வது பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அதிபதி, பூச நட்சத்திரத்துக்கு சனி பகவான், ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு புத பகவான். சோ இந்த ராசி சர ராசிங்க. இந்த ராசி பெண் ராசி. இந்த ராசி நீர் ராசி. ஸோ கடகராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத மேலோட்டமா இப்போ நம்ம பார்க்கலாம். இதுல உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது உங்களுடைய ஜாதகம் தான் முழு பலன்கள் அப்படின்னாலுமே இதை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். ஸோ கடகராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும். கடகம் அப்படின்னாலே நண்டு நண்டு உங்களுக்கு நண்டுத்துக்கு மேல நட்சத்திர கூட்டங்கள் வரும். ஸோ இதுதான் கடகராசி உங்களுக்கான ஒரு குறியீடு. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனோகாரகனை குறிப்பிடக்கூடிய சந்திரன் தான் இந்த ராசியின் அதிபதியா இருக்காரு. ஸோ இந்த ராசியில உங்களுக்கு ஹீட் ஆகாது. ஸோ சூடு தாங்காம நீங்க பார்த்துக்கணும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம், தலைவலி இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும். அப்படின்றதால தண்ணியிலுமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள், இல்லை மூச்சு விடுறதுல பிரச்சனை, ஆஸ்துமா இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மூச்சு திணறல்லாம் வரும். ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பொதுவா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெது வெதுப்பான நீர் குடிக்கிறது உங்களுக்கு நல்லது. குளிர்ச்சியா எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ரொம்ப ஹீட்டுமே நீங்க சாப்பிடக்கூடாதுங்க. உங்களுடைய ஆயுள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 70 வயசு வரைக்குமே உங்களுக்கு ஆயுள் இருக்கும். ஸோ இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு அதிபதின்றதால உடனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. பொதுவா உங்க வாழ்க்கை 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் கஷ்டமா இருக்கும். சந்திரன் மாதிரி வளர்பிறை தேய்முறை மாதிரி கொஞ்ச நாள் உற்சாகமா இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டல்லாவும் இருப்பாங்க. ஸோ இவங்க எதுக்குமே உடனே அழறது, டக்குன்னு அழுதுறது, உணர்ச்சி வசப்படுறது, இல்லை உடனே கோவப்படுறது. கோவப்பட்ட உடனே சரியாயிடும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கோவப்பட்டாங்க அப்படின்னா உடனே மீண்டு வெளியே வந்துருவாங்க. அதே மாதிரி இறக்கப்படுறது, உடனே ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா உடனே இறக்கப்படுறது, இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான ஒரு குணமாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்த ராசிக்காரங்க அவங்களுடைய அம்மாவினுடைய சாயல் கொஞ்சம் இருக்கும். இவங்களுடைய எண்ண ஓட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீரா இருக்காம அடிக்கடி மாறக்கூடிய மனநிலையா இருக்கும். பொதுவா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே வெளியே சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே மனசுக்குள்ள உள்ளே வச்சுப்பாங்க. இல்லை அப்படின்னாலுமே இப்ப அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே வெளியே சிரிச்சு மழுப்பிடுவாங்க. இதனாலேயே பொதுவா இவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல பேர் இருக்கும். பொதுவா வேலை பார்க்கறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எடுத்த காரியத்தை கண்டிப்பா முடிச்சிருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல பேரே இருக்கும். இது பெண் ராசி அப்படின்றதால கடகராசி அன்பர்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பாங்க, மற்றவங்களை கவரக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய சிரிப்பும் நல்லாவே இருக்கும். எதுலையுமே நிதானமா முடிவெடுத்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. பதட்டப்படாம நிதானமா இருக்கணும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் பணம் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் தவறான பாதைக்கு போகவே மாட்டாங்க. ரொம்பவே கொஞ்சம் எந்த இடத்துல இவங்களை கூப்பிட்டு போய் வச்சாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வாழ்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே அதுல இருந்து மீண்டு வரக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நண்பர்களுக்கு அவங்க கிட்ட நல்லா ஜாலியா இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலயுமே நல்ல ஒரு கவிஞர்கள் பல பேர் இந்த கடகராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்துல அழக ரசிப்பாங்க. சினிமாவை பார்த்து ரசிக்கிறது, இயற்கையை பார்த்து ரசிக்கிறது, செடி வளர்க்கறது, பூச்செடி வைக்கிறது. பொதுவா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான வெற்றிக்கு பிறகுதான் கடுமையான உழைப்புக்கு பிறகுதான் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில டைம்ல இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்காம போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் சமாளிச்சு இவங்க மேல வந்துருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நல்லா வசதியா இருக்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு 4ஆம் பாகம் பார்க்கும் பொழுது சுக்கிரன். ஸோ வசதி இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையும் இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுதான் இருந்தாலுமே ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய வசதி இருந்தாலுமே குடும்பத்துல யாருக்கிட்டையாவது ஒரே ஒரு குறை இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன குறை,
இருந்துகிட்டே இருக்கும். இல்ல குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை ஏத்துக்கிட்டு அதை சமாளிச்சுக்கிட்டு ஆமா இருக்கு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை இவங்க நடத்திட்டு போவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தர்ம காரியங்களை இவங்கள மாதிரி பண்ணவே முடியாது. நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 9ஆம் வீட்டாதிபதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடகம் கடகம் அப்படின்னா 8. ஸோ உங்களுக்கு 9ஆம் வீட்டாதிபதி குரு பகவான். உங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும். கோவிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி கோயில்களுக்கு நிறைய பூஜைகள் பண்றது, இல்ல கோவிலுக்காக நிறைய கும்பாபிஷேகம் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுறவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. பொதுவா ஒரு சில பேர் இந்த காலகட்டத்துல சாமி நம்பிக்கை இல்லாம இருக்கவங்களையும் நம்ம பார்க்கலாம். நான் இந்த சாமி நம்பிக்கை இல்லாம இல்லாம இருந்தாலும் தான தர்மம் பண்றவங்களா இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள். குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு இவங்களுடைய அப்பா தான் முக்கியத்துவம் உள்ளவரா இருப்பாரு. இவங்களுக்கு அப்பானா இவங்க குடும்பம் வளர்றதுக்கு அப்பாவின் பங்கு ஒரு முக்கியமா இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களால இவங்களுடைய குடும்பத்துக்கும் கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களையும் ஒரு நல்ல முறையில அவங்க மூலியமா இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சகோதரத்துவம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. பொதுவா அம்மா மூலமா இவங்களுக்கு பணம் அதிகமா கிடைக்கிறது. அம்மா செல்லம் கொடுப்பாங்க. அம்மாவால நன்மைகள் நிறையவே கிடைக்கும். தாயார் வழி சொத்துக்கள் இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. தாய் மாமன் மூலமாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பொதுவா தாய் மாமனுக்கு இந்த கடகராசி அன்பர்களும் செய்வாங்க. இவங்களால அவங்க வாழ்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. உறவுகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அதை சமாளிச்சுட்டு இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொந்தத்துல திருமணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையாகும். ஸோ சொந்தத்துல திருமணம் பண்ணாம இருக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லது. இவங்க அந்நியத்துல திருமணம் பண்றது நல்லது. இவங்களுக்கு குழந்தைகள் பாக்கியாதிபதி குரு அப்படின்றதால ஆண் குழந்தைகள் இவங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த வேலை கொடுத்தாலுமே அதை கொடுத்த நேரத்துல முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள். இவங்க சொந்த தொழில் பண்றாங்கன்னா அவ்வளவா சிறப்பா இருக்காது. தொழில் செய்யாம வேலைக்கு போறது நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இருந்தாலுமே இவங்களுக்கு பணம் கையாளக்கூடிய தன்மையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ சொந்த தொழில் பண்ணாம வேலைக்கு போறது நல்லது. பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவரால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சொந்த வீடு இருக்கும். வீடு கட்டுற யோகமும் உங்களுக்கு இருக்கும். வடக்கு வடகிழக்கு இது மாதிரியான திசைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாகன யோகமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பொதுவா நீங்க சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறதால தியானம் யோகா இதெல்லாம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க கடகராசி அன்பர்களே. யோகாசனம் பண்ணி உங்களுடைய உடம்ப நல்லா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீர் சார்ந்த தொழில், ஹோட்டல், உணவுப் பொருட்கள், குளிர்பானங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, மருத்துவம் சார்ந்த தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சில பேர் டாக்டர்ஸ் எல்லாம் கூட இந்த கடகராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு புனர்பூசத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் திருவாதிரையும் மூலமும் பொருந்தாது. பூசத்துக்கு சித்திரை, விசாகம், அவிட்டம், புரட்டாதி இதெல்லாம் பொருந்தாதுங்க. ஆயில்யத்துக்கு திருவாதிரையும் மூலமும் பொருந்தாது. இந்த நட்சத்திரத்துல புனர்பூசத்துக்கு ராமர் முருகனை வழிபாடு பண்றது நல்லது. மேற்கு வடக்கு திசைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். 2, 3, 5 இந்த நம்பர்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண்களா இருக்கும். திங்கள், புதன், வியாழன் இந்த கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையா இருக்கும். வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான், துர்கையம்மன் இத மாதிரி வழிபாடு பண்றது நல்லது. மேற்கு தெற்கு உங்களுக்கு உண்டான வாசல் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. 2, 5, 6 இந்த நம்பர்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையா இருக்கும். உங்களுக்கு நீலம், வெள்ளை இந்த நிறங்கள் சிறப்பா இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு நாக தேவதை, சர்ப்ப தேவதைகள், ஞாகம், ஐயப்பன் இது மாதிரி வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது. வாசல் மேற்கு தெற்கு வாசல் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். 2, 3, 5 இந்த எண்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திங்கள், புதன், வியாழன் கிழமைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். மஞ்சள், வெள்ளை இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பொதுவா இந்த கடகராசி அன்பர்களே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரியான கடவுளை இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க வழிபாடு பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேறணுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம சேனல்ல நிறைய பதிவு இந்த கடகராசி அன்பர்களுக்கு போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.